Hi friends, இந்த வீடியோல கிளாஸ் 8 மேத்ஸ் NCERT கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் fractions in disguise பேஜ் நம்பர் 12ல இருக்க figure it out questions பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन find the missing numbers. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவங்களே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 100%ல வந்து இது வந்து 20% சொல்லிட்டாங்க. அண்ட் இங்க அதே தான் 100%. அதே மாதிரி 1 2 3 4 5 இங்கேயும் 1 2 3 4 5ன்னு 5ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல ஒன் பார்ட் 20%னா இப்போ மற்றதெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா இது தெரிஞ்சிடும், இதோட பெர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து இது எத்தனை பெர்சன்டேஜா இருக்கும்? இங்க வந்து டோட்டல் வந்து 75, அதுல 60 வந்து இது வரைக்கும் வருது. அப்போ இது எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ 100 வந்து 5ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. டிவைட் பண்ணா 20 வருதா? அப்போ இதுதான் 20%. இப்போ 20 நம்ம ஆட் பண்ணலாம். இந்த 20 ஆட் பண்ணா இந்த 40, இங்க மறுபடியும் 20 ஆட் பண்ணா இந்த 60, இந்த 80, இங்க 100 வந்துடும். இது ஃபுல்லா. அப்போ இந்த 60ங்கிறது எது வரைக்கும் வருது? இந்த லாஸ்ட் பாக்ஸ் வரைக்கும் வருது. அப்போ இந்த 60ங்கிறது 80%. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் 75, அதுல 80% வந்து 16 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 2s ஆர்ல 4 5 5 டேபிள்ஸ்ல 15 15 4s ஆர் 60. ஸோ ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாங்க, இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ இல்லாம செகண்ட் ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க, அது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 100%, அதுல ஒண்ணு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க வந்து 20% கொடுத்துட்டாங்க. இங்க வந்து அது என்ன பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை பார்ட்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ 100/10 பண்ணா 10 இருக்கு. அப்போ இது வந்து 10%. இது 10%னா பிளஸ் 10 பண்ணா 20 30 40 50 60 70 80 90 100ன்னு இந்த மாதிரி பெர்சன்டேஜா பிரியுது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு டயக்ராம்ல இதே 10 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. அதுல சில லைன்ஸ் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் டோட்டல் வந்து 90. ஸோ 100%ங்கிறது டோட்டல் வேல்யூ வந்து 90. அப்போ அதுல வந்து எத்தனை பார்ட்ஸ் கேக்குறாங்கன்னா, இப்போ இந்த 90ல இதுல 6 பார்ட்ஸ் வரைக்கும் அவங்க மார்க் பண்ணிட்டு, அப்போ 90ல 60%னா எவ்வளோன்னு கேக்குறாங்க. 6 பார்ட்ஸ் மார்க் பண்ணா 60% வருது. அப்போ 90ல 60% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 90 into 60/100 கேன்சல் பண்ணா 9 6 ஆர் 54. அப்போ 90ல 60% வந்து இங்க 54 வரும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன்ல 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க இந்த 100%. அப்போ 100/4 பண்ணா 25 வருது. அப்போ ஒரு பார்ட் வந்து 25% அர்த்தம். அது கூட 25 ஆட் பண்ணா 50, அது கூட 25 ஆட் பண்ணா 75, மறுபடியும் 25 ஆட் பண்ணா 100%. ஸோ இதுதான் இந்த பெர்சன்டோட வேல்யூஸ். இப்போ அதே 4 பார்ட்ஸா டிவைட் பண்ண இடத்துல டோட்டல் வேல்யூ வந்து 100%ங்கிறது 140. அப்போ அந்த 140ங்கிறதுல இது எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது? இந்த பாக்ஸ் வரைக்கும் 75% வருது. அப்போ அந்த 140ல 75% எவ்வளோன்னு கேக்குறாங்க. இப்போ 140 into 75/100 பண்ணோம்னா 5 7 5 15 15 7s 105. ஸோ 105 தான் 75% of 140. Second question, find the value of the following and also draw their bar models. இப்போ பார் மாடல்ஸ்ங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பார் மாடல்ஸ் வரையணும். அண்ட் அந்த 25% of 160 எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணணும். இப்போ 25% of 100 நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 25%னா 25/100 into 160 and then total value. இப்போ கேன்சல் பண்ணா 5s are 8s are 5 5 5 8s are 40. இப்போ 40 தான் 25% of 160. இதை பார் மாடல்ல நம்ம எப்படி பண்ணோம்னா, 25%ங்கிறது 100ல எவ்வளோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 100 divided by 25 பண்ணா 4 வருமா? அப்போ 4ஆ பிரிக்கணும். 1 2 3 1 2 3 4 4ஆ பிரிச்சாச்சு. அப்போ இதுல 1 வந்து 25%. இப்போ அது கூட ஆட் பண்ணா இது 50%, இது 75, இது 100%. இந்த 40 நம்ம எப்படி மார்க் பண்ணோம்? 40 வந்து 25% of 160. அப்போ இதுதான் 25%. ஸோ இது மட்டும் மார்க் பண்ணி இது வந்து 40 மார்க் பண்ணணும்.
அண்ட் இது வந்து டோட்டல் 100% அண்ட் டோட்டல் வேல்யூ இங்க 116 கொடுத்துட்டாங்களா, அதுவும் மார்க் பண்ணணும். இந்த பார் டயக்ராம் வரும்போது ஹோலா எவ்வளோன்னு மார்க் பண்ணணும், 100% மார்க் பண்ணிட்டு அது எத்தனையா பிரிக்கணும்னு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை இங்க எழுதலாம். இப்போ செகண்ட் ஒன் வந்து 16% ஆஃப் 250 கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். 16%னா 16/100 இன்டூ 250. கேன்சல் பண்ணால் 5 டேபிள்ஸில் 5s ஆர் 2s ஆர் 2 டேபிள்ஸில் 2 1s ஆர் 2 8s ஆர் 8 5s ஆர் 40. இதுவுமே 40 தான். இப்போ பார் டயக்ராம் எப்படி வரையணும்னா ஒரு பார் போட்டுட்டு 16 வந்து நம்ம 100/16 பண்ணால் கரெக்டாக டிவைட் ஆகாது. அதனால 20 வந்து நம்ம அதுக்கு நியரஸ்டா இருக்கும். அதனால 20 எப்படி பண்ணோம்னா 100 டிவைட் பை 5 பண்ணா 20 வரும். ஸோ 20 நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 5 5 டிவைட் பண்ணிட்டு இது வந்து 20%, இது வந்து 40 60 80 100. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லா 100% மார்க் பண்ணணும். அண்ட் டோட்டல் வேல்யூ வந்து இங்க 250 கொடுத்துருக்காங்களா, அதையும் இங்க போட்டுடணும். இப்போ இந்த 16% நம்ம மார்க் பண்ணி அதை 40 எழுதணும். இதுல 16% வந்து இதுல 10லயும் பாதினா 10, இந்த 20லயும் பாதினா இங்க வரும், அண்ட் இதுலயும் பாதினா 15 வரும். இப்போ 15 வந்து இந்த 16 வந்து இந்த 15க்கு பக்கத்துல இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி 16% which is equal to 40 எழுதிக்கலாம். 250ல 16% வந்து 40. இப்படிதான் இந்த பார் டயக்ராம நம்ம வரையணும். Third subdivision 62% of 360. அப்போ 62 divided by 100 into 360 போட்டுட்டு இப்போ கேன்சல் பண்ணணும். 2 5s are 2 18s are. இப்போ 62 into 18 divided by 5 வரும், which is 223.2. இது வந்து டெசிமல் பாயிண்ட்ல தான் வருது, எக்ஸாக்டா ஒரு இன்டீஜர்ல வரல. இதுவும் நம்ம பார் டயக்ராம்ல பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்னா அது 62% இருக்கு இல்லையா, இப்போ போன வாட்டி பண்ண மாதிரி நம்ம 5ஆவே பிரிச்சுக்கலாம். இப்போ டோட்டல் வந்து 320, இது ஃபுல்லா 100%. 5ஆ பிரிச்சோம்னா இது வந்து 20, இது வந்து 40 60 80. இப்போ 62% எங்க வரும், இந்த 60க்கு பக்கத்துல வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டு இது 60% which is equal to 223.2 out of 320. 140% of 40. இப்போ 140%னா அந்த பெர்சன்டேஜுக்கு டிவைட் பை 100 பண்ணோம் இன்டூ 40. கேன்சல் பண்ணா 14 இன்டூ 4, 14 4s are 56. இதை பார் டயக்ராம் எப்படி வரையலாம்னா இதே மாதிரி வரையலாம். இது 100க்கு மேல வருது. ஓ இது வரைக்கும் 100% இப்படி மார்க் பண்ணணும். 100%. 100%ஓட வேல்யூ என்ன, 40. இப்போ 5 5ஆ பிரிக்கலாம். 1 2 3 4 5. அது 5 5ஆ பிரிச்சா ஒன்று 20%, இன்னொன்று 40 60 80. இதுல 100% வந்து இது ஃபுல்லா வருது, அங்க 140 இருக்கு. இப்போ 140னா இன்னொரு 20 சேர்க்கணும் அண்ட் இன்னொரு 20 சேர்க்கணும். இப்போ இங்க 5னா இங்க 5 இருக்குன்னா இப்போ இது ஃபுல்லா 200%ன்னு அர்த்தம். இப்போ இது வந்து 100% தாண்டி 20, அப்போ 120. இது வந்து 140 160 180, இது 200%. இப்போ நமக்கு 140%. அப்போ இது வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணிட்டு இந்த 140%ஓட வேல்யூ 56. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. 100% உள்ள இல்லாம 100%க்கு மேல இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வரையலாம். 200% அதோட டபுள் பண்ணி அதுல 140 நம்ம மார்க் பண்ணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் 1% ஆஃப் 1 hour. இப்போ 1% ஆஃப் 1 ஹவர்னா அப்போ அது கண்டிப்பா மினிட்ஸ்ல தான் வரும். ஸோ நம்ம மினிட்ஸ்ல எடுத்துக்கலாம். 1 hour வந்து 60 minutes. ஸோ 1%ன்றது 1/100 இன்ட்டு 1 hour நம்ம 60 minutesல எடுத்துக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணா 6/10 வரும். அது இன்னும் கேன்சல் பண்ணா 3/5. இப்போ 3/5ஓட வேல்யூ வந்து 0.6 minutes. இப்போ 1% ஆஃப் 1 hour வந்து 0.6 minutes. இது பார் டயக்ராம்ல வரையணும்னா டோட்டல் 100% வந்து 1 hour. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 1% 100 இங்க இருக்குன்னா 1%ங்கிறது இதை 100ஆ பிரிச்சாலுமே 1 வந்து இங்கதான் இருக்கும். அதனால இங்க வந்து 1% மார்க் பண்ணிச்சு. இது வந்து 100%னா 100ஆ பிரிப்போம். ஸோ அதெல்லாம் எதுவும் மார்க் பண்ண வேண்டாம். இது வந்து 1% வந்து இங்க ஸ்டார்டிங்ல சின்னதா ஒரு லைன் போட்டு
1% equal to 0.6 minutes அந்த மாதிரி மார்க் பண்ணா போதும். நெக்ஸ்ட் 7% ஆஃப் 10 kg இதுல கிலோகிராம நம்ம கிராம்ல மாத்திக்கலாம். இப்போ 10 கிலோகிராம் வந்து 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ 10 வந்து 10,000 கிராம். இப்போ 10 kg equal to 10,000 gram. இப்போ 7%ங்கிறது 7 by 100 into 10,000 gram. இப்போ zeros 10,000. இப்போ zeros கட் பண்ணா 700 வருது. அப்போ 700 grams. இப்போ இதுக்கான பார் டயக்ராம் எப்படி வரையலாம்னா டோட்டல் 10 kg இது வந்து ஃபுல்லா 100%. இதுல 7% பார்க்கணும். 7%ங்கிற 7ங்கிற போது 10க்கு பக்கத்துல இருக்கு. அதனால நம்ம 10ஆ பிரிச்சலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 10ஆ பிரிச்சிட்ட பிறகு இதுல இது வந்து 10%, இது வந்து 20 30 40 அந்த மாதிரி போகும். 7%ங்கிறது 10%க்கு கம்மியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம 7% மார்க் பண்ணி which is equal to 700 gram. இப்போ பார்த்தீங்கன்னா இது 10ஆ பிரிச்சோமா, அப்போ இதுல வந்து 1 kg இருந்திருக்கும். 1 kg 2 kg 3 kg அப்போ மொத்தம் 10 kg. அதுல 1 kgக்கும் கம்மியா அது 700 கிராம் வருது அண்ட் 500 கிராமுக்கு அதிகமாகவும் வருது. இதுல பாதி வந்து 500 கிராம், அதுக்கு அதிகமாகவும் 1 kgக்கு கம்மியாகவும் அந்த 700 கிராம் மார்க் பண்றோம் 7%. Third question, Surya made 60 ml of deep orange paint. Deep orange paint மேக் பண்றாங்க. அதுக்கு 60 ml of deep orange paint யூஸ் பண்றாங்க. How much red paint did he use? If red paint made up of, இப்போ எவ்வளோ ரெட் பெயிண்ட்னு கேட்குறாங்க. அதுக்கு ரெட் பெயிண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, பட் எம்எல்ல கொடுக்கல. ஸோ 3/4 of the deep orange paint. If red paint made up of 3/4 of the deep orange paint. இப்போ டோட்டல் 4/4னா இந்த டீப் ஆரஞ்ச் பெயிண்ட் அதில் 3/4 வந்து ரெட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எம்எல்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்டூ டோட்டல் டீப் ஆரஞ்ச் பெயிண்ட் வந்து 60. ஸோ இந்த டோட்டல் 60 mlல 3/4 வந்து ரெட் பெயிண்ட் இருக்கு. அப்போ அது எத்தனை எம்எல் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது வந்து எம்எல்ல இருக்கு, இது வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். 2 30 15 15 3 45. So 45 ml of red paint is used in the deep orange paint. அவங்க வந்து ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, நம்ம எம்எல்ல கேட்டாங்க, அதுக்கு ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளவுதான் ஆன்சர். Fourth question, pairs of quantities are shown below. Identify and write appropriate symbols greater than, less than, equal to in the boxes. Visualizing or estimating can help. Compute only if necessary or for verification. இப்போ greater than எது less than இல்லை equal to அப்படின்னு நம்ம fill பண்ணணும். இது நம்ம பார்த்த உடனே கூட சில டைம் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம calculate பண்ணி தான் சொல்லணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 50% of 510, 50% of 515. இதில் 50% 50%ன்னு இந்த பர்சன்ட் ரெண்டுமே காமனாக இருக்குது. அண்ட் 510 515 குவான்டிட்டி ஒன்று கம்மியாகவும் ஒன்று அதிகமாகவும் இருக்குது. அப்போ எது அதிகமோ அதுதான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ 50% of 515 தான் அதிகம். இப்போ 37% of 148 பார்த்தீங்கன்னா 73% of 148. இங்கே குவான்டிட்டி வந்து சேமாக இருக்கு, பட் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ பர்சன்டேஜ் வந்து எது அதிகமாக இருக்கோ அதோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். இப்போ 73% of 148 தான் அதிகம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 510 515 குவான்டிட்டி டிஃப்ரெண்டா இருக்கு, இங்க வந்து பர்சன்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று சேமா இருந்தா கூட நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இங்க 29% of 43 92% of 110 ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ 29% of 43னா அதுல பாதியை விட கம்மியா தான் இருக்கும். ஆனா 92% of 110னா 110ல வந்து பாதியே 50க்கு மேல இருக்கும். அப்போ கண்டிப்பா 92 அதை விட அதிகமா தான் இருக்கும். ஸோ இதுல பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு 92% of 110 தான் கிரேட்டர் அப்படின்னு. ஸோ இதுல நம்ம கால்குலேட் கூட பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் லாஜிக்கா நம்ம பார்த்தா கூட தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 30% of 40 and 40% of 50. இதுல இதுவுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு, பட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு. அதனால நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். 30% of 40னா 30/100, பர்சன்ட்டுக்கு 100 போடணும் அண்ட் குவான்டிட்டி வந்து 40. ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிட்டா இப்போ 3 4s are 12. இப்போ 40% of 50 கண்டுபிடிக்கணும்னா 40 divided by 100 into 50. அதுலயுமே ஜீரோஸ் கட் பண்ணா 4 into 5 வரும். இப்போ 4 5s are 20. இப்போ 20 பெருசா 12 பெருசா 20 தான் பெருசு. ஸோ 40% of 50 தான் பெருசு.
நெக்ஸ்ட் 45% ஆஃப் 200 இதுவுமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 45/100 into 200 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 45 into 2 90. நெக்ஸ்ட் 10% ஆஃப் 490 அப்போ 10/100னா by 10 வரும். ஸோ 490/10 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 49. ஸோ 90 தான் பெருசு. ஸோ 45% ஆஃப் 200 தான் கிரேட்டர். 30% ஆஃப் 80 and 24% ஆஃப் 64. இப்போ இது ரெண்டுத்தும் பார்த்தீங்கன்னா 30/100 into 80 zeros கேன்சல் பண்ணால் 8 3s are 24 வரும். அண்ட் 24% ஆஃப் 64க்கு பார்த்தோம்னா 24 divided by 100 into 64. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணிங்கன்னா 15 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 24 தான் பெருசு. அப்போ 30% ஆஃப் 80 இஸ் கிரேட்டர் தேன் 24% ஆஃப் 64. Fill in the blanks appropriately. Fifth question. 30% of k is 70, 60% of k is dash, 90% of k is dash, 120% அந்த percentage of some quantity என்னன்னு கேட்குறாங்க. அந்த quantity கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 30% பார்த்துருப்போம் அண்ட் அதோட டபுள் தான் 60%. அப்போ அதோட வேல்யூமே டபுள் ஆகும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ 30% டபுள் ஆனால் 60னா அப்போ 70யோட டபுள் ஆனால் 140. ஸோ 60% ஆஃப் k is 140. அந்த குவான்டிட்டி இல்லாமே நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இங்கே தான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. அதே மாதிரி 60 + 30 பார்த்தீங்கன்னா 90 வருது. இங்கே 90% கேட்டிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணாலும் 90% கிடைக்கும். ஸோ 70 அது வந்து 30%, 60% வந்து 140. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 210. இப்போ 90% ஆஃப் k is 210 வரும். இப்போ நெக்ஸ்ட் 120% ஆஃப் k is. இப்போ 120%ங்கிறது 60 + 60, அதாவது 60யோட டபுள் தான் 120. அப்போது அதோட வேல்யூ 140 நம்ம டபுள் பண்ணால் 280 கிடைக்கும். ஸோ 120% ஆஃப் k is 280. இப்போ 100% ஆஃப் m is 215. 10% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100%னா இப்போ டோட்டல். இப்போ டோட்டலே வந்து அந்த குவான்டிட்டி வந்து 215. இப்போ அதில் 10%னா 10/100 into 215 பண்ணால் நமக்கு 10% ஆஃப் that 100% நமக்கு கிடைக்கும். ஸோ 1 பாயிண்ட் நம்ம முன்னாடி வைக்கணும். 215 divided by 10னா 21.5 வரும். ஸோ 1 பாயிண்ட் லெஃப்டில் வைக்கணும் டெசிமல் பாயிண்ட்டை. இப்போ 1% ஆஃப் எம்னு கேட்டாங்கன்னா அப்போ 100% வந்து 215. அதில் 1%னா 1/100 போடணும். அப்போ 2 0 டினாமினேட்டர் வருது. ஸோ 2 தடவை லெஃப்ட் சைட் கொண்டு போகணும் டெசிமல் பாயிண்ட்டை. அப்போ 2.15 வரும். இப்போ 6% கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி 1% தெரியும். அது கூட இன்டூ 6 பண்ணால் 6% வரும். இப்போ அதோட வேல்யூ வந்து 2.15. அதோடவும் நம்ம இன்டூ 6 பண்ணால் 6% ஆஃப் எம் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12.9 வரும். ஸோ 6% ஆஃப் எம் இஸ் 12.9. நெக்ஸ்ட் 90% ஆஃப் n இஸ் 270. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 90/100 into n வந்து 270ன்னு எழுதலாம். அப்போ 9% என்ன நம்ம எப்படி எழுதுவோம்? 9/100 into n எழுதுவோம். ஸோ இந்த பக்கம் இந்த ஈக்குவேஷன்ல 0 கேன்சல் ஆனால் 9/100 வருமா? அப்போ இங்கே கேன்சல் ஆகும்போது நம்ம இந்த சைடை கேன்சல் பண்ணணும். இப்போ 9/100 into n என்னவா இருக்கு? 27. ஸோ 9% ஆஃப் n இஸ் 27. இப்போ 9% நமக்கு தெரிஞ்சா 18% கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 18%ங்கிறது 9%ஓட டபுள். ஸோ அந்த வேல்யூ நம்ம டபுள் பண்ணால் 27 + 27 54. ஸோ ஆன்சர் இஸ் 54. 100% ஆஃப் n கேட்டாங்கன்னா இந்த 90/100 into n ஈக்குவல் டு 270ங்கிற ஃபார்மேட்டில் அந்த 100%ங்கிறது அந்த n. அப்போ n கண்டுபிடிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ n மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனால் 270 into 100 divided by 90 வரும். ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிவிட்டு 9 3s are 27. ஸோ 3 into 100 300 வரும். ஸோ n வேல்யூ அதாவது 100% ஆஃப் nங்கிறது 300. இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் நம்மளே கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் நம்ம ரப் பண்ணிட்டு அதை நம்மளே எழுதிக்கலாம். ஸோ 5%. அப்போ அதுக்கான ஒரு வேல்யூவும் நம்ம போட்டுக்கலாம் 50. இப்போ 5% ஆஃப் 50 ஆஃப் எம் வந்து 15 நம்ம எழுதிட்டோம். இப்போ மற்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது பர்சன்டேஜ் வந்து மற்றதெல்லாம் ரேண்டமாக கொடுத்துக்கலாம். இப்போ 10%, 15%, 25%, 20, 25 அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? 5 வந்து டபுள் பண்ணால் 10% வரும். அண்ட் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 and 10 15% வரும். 10 டபுள் பண்ணால் 20% வரும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பர்சன்டேஜ் மட்டும் மாத்திட்டு அதோட வேல்யூ மாத்திட்டு நீங்களே கண்டுபிடிக்கலாம் அதோட ஆன்சரும். 6th question, fill in the blanks. 3 is dash % of 300.
இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பெர்சன்டேஜ் கொடுக்கல, பட் குவான்டிட்டி 300 கொடுத்துட்டாங்க. அண்ட் அது எவ்வளோ பெர்சன்ட் வந்து 3 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், பெர்சன்டேஜ் இருந்தால் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x/100 இன்டூ அந்த குவான்டிட்டி 300. ஸோ எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் 300 நம்ம இப்படி தான் எழுதுவோம். அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 3ன்னு. ஸோ ஈக்குவல் டு 3. இப்போது இதை கேன்சல் பண்ணால் 0 zeros கேன்சல் ஆகிட்டு 3x ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். ஸோ அந்த 1% ஆஃப் 300 தான் ஆன்சர். ஸோ எக்ஸுங்கிறது 1. ஸோ 3 இஸ் 1% ஆஃப் 300. செகண்ட் சப்டிவிஷன் டேஷ் இஸ் 40% ஆஃப் 4. இங்கே வந்து ஆன்சர் கொடுக்கல, 40% ஆஃப் 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 40% ஆஃப் 4 நம்ம கண்டுபிடிச்ச போதும் 40/100 4 கூட மல்டிப்ளை பண்ணால் 40% ஆஃப் 4 கிடச்சிடும். ஸோ 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 4/10 இன்ட்டு 4 16/10ன்னு சொல்லலாம். அண்ட் அது வந்து 1 பாயிண்ட் முன்னாடி வச்சோம்னா லெஃப்ட் சைடில் 1.6. ஸோ 1.6 இஸ் 40% ஆஃப் 4. இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் 40 இஸ் 80% ஆஃப் டேஷ். இங்கே 40 வேல்யூ கொடுத்துட்டாங்க, 80% ஆஃப் அந்த குவான்டிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. இங்கே வந்து குவான்டிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதில் 3 விதமாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் ஒவ்வொன்றுமே இல்லைனாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ 80% வந்து 80/100 இன்டூ அந்த குவான்டிட்டி தெரியாது, அதனால அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 40. இப்போது எக்ஸ் என்ன நம்ம நார்மலாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணால் 8/10 வரும். இப்போது மறுபடியும் கேன்சல் பண்ணால் 4/5 எக்ஸ் வரும். அதில் 5 வந்து நம்ம டினாமினேட்டர்லேருந்து நியூமினேட்டர் கொண்டு போகலாம், அந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு போகும்போது. அண்ட் 4 10s are 40 கட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 10 5s are 50 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50னா 80% ஆஃப் 50 வந்து 40. இதுதான் ஆன்சர். செவன்த் கொஸ்டின் இஸ் 10% ஆஃப் அ டே லாங்கர் தேன் 1% ஆஃப் அ வீக். 10% ஆஃப் அ டே வந்து அதிகமாக இருக்குமா 1% ஆஃப் வீக்கை விட, அதுதான் கொஸ்டின். ஸோ 10% ஆஃப் அ டே எவ்வளோ அண்ட் 1% ஆஃப் அ வீக் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி எது கிரேட்டர்னு பார்க்கலாம். இப்போ 10% ஆஃப் அ டே எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை விட கம்மியாக ஹவர்ஸில் வரும். ஸோ நம்ம ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 10% ஆஃப் அ டேவை வந்து அந்த டேங்கிறத 10/100 10% இன்டூ டேங்கிறத நம்ம ஹவர்ஸில் என்னன்னு சொல்லுவோம், 24 ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அதனால இன்டூ 24 பண்ணலாம். அதே மாதிரி தான் வீக்ஸ்க்கோ கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 24/10 2.4 வரும். ஸோ 2.4 ஹவர்ஸ் 10% ஆஃப் டேல இருக்கு. அதே மாதிரி 1% ஆஃப் வீக்னா 1/100 இன்டூ வீக்கை 24 ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுனா 1 வீக்கில் 7 டேஸ் இருக்குது இன்டூ 1 டேல 24 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 7 இன்டூ 24 பண்ணோன்னா 168 வரும். ஸோ இன்டூ 168. ஸோ 168/100 வந்து 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால 2 தடவை லெஃப்ட் சைட் போனால் 1.68 ஹவர்ஸ். ஸோ 2.5 ஹவர்ஸ் பெருசா 1.68 பெருசா, 2.5 ஹவர்ஸ் தான் பெருசா. அப்போ 10% ஆஃப் அ டே தான் பெருசு. ஸோ வீக் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அது லாங்கர்னு சொல்ல முடியாது. டே கம்மியாக இருந்தாலுமே 24 ஹவர்ஸ் தான் இருந்தாலுமே அதில் 10%, ஆனால் இதில் 1% தான். ஸோ 10% ஆஃப் அ டே இஸ் லாங்கர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.